பிரான்சில் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுவதை தடுக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி உணவுப் பொருட்களை வீணடிக்க சூப்பர் மார்க்கெட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உணவுப் பொருட்கள் அதிகம் வீணடிக்கப்படுகின்றன. பிரான்சில் இப்படி உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான புதிய சட்டம் அந்நாட்டு மக்களவையில் நேற்று நிறைவேறியது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனையாகாத உணவுப் பொருட்கள் வழக்கமாக பயன்படுத்தப்படாத நிலையில் புதிய சட்டம் காரணமாக இப்பொருட்கள் பல தொண்டு நிறுவனங்களுக்கு அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மார்க்கெட்டுகளில் சேர்க்கப்படும் உணவுப் பொருட்களை உணவு வங்கிகளின் தனி வாகனங்கள் மூலமாக தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. Donc il faut qu'on y soit aux alentours de 9h, la nourriture est prête. நான் அங்கு காலை 9 மணிக்கு செல்ல வேண்டும். விற்பனையாகாத உணவுப் பொருட்கள் அப்போது தயாராக இருக்கும். பெரும்பாலும் பழங்கள் தான் இருக்கும். சமைக்கப்பட்ட இறைச்சி மற்றும் பிற பொருட்களும் இருக்கும். Des plats cuisinés, voilà, des choses comme ça. Et la quantité varie. Bercy et celui-là on y va tous les jours. மூன்றில் ஒரு பங்கு உணவுப் பொருட்கள் உலகம் முழுவதும் வீணடிக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ள நிலையில் பிரான்ஸ் அரசின் இந்த சட்டத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் சூப்பர் மார்க்கெட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் வெறும் 5% உணவுப் பொருட்களை மட்டுமே சேமிக்க முடியும் என்ற கருத்துகளும் எழுந்துள்ளன. உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்க ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனி முதன்முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரான்சும் புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.